ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து கார்ப்பரேட் பாண்ட்ஸ். கார்ப்பரேட் பாண்ட்ஸுங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மீடியம் தான். ஓகே, ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னா, கார்ப்பரேட் பாண்ட்ஸ்னா என்ன, நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் ஆக்சுவலி எங்கே போகுது, அதோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் என்ன, என்னென்ன ரிஸ்க் இன்வால்வ்டு, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ் இருக்குது, லைக் கவர்மெண்ட் பாண்ட்ஸ், ஆர்பிஐ பாண்ட்ஸ் அண்ட் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுற பாண்ட்ஸ், அந்த மாதிரி என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே இருக்கிற வேரியேஷன்ஸ் என்னென்ன, நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான செக் பாயிண்ட்ஸ் என்னென்ன, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் வரையும் வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏன் கார்ப்பரேட் பாண்ட்ஸ் வந்து இவ்வளோ அட்ராக்டிவ் ஆப்ஷனாக இருக்குது அப்படின்னா, சிமிலர் டு ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் தான், நம்ம கம்பெனிஸில் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். பட் கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு வே ஆஃப் இன்வெஸ்டிங் அண்ட் ரிஸ்க் இன்வால்வ் ஆல்சோ. ஸோ பேசிக்கலி இட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் மீடியம் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட். ஓகே, இது வந்து ஃபிக்ஸட் இன்கம் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிக்ஸட் இன்கம் அப்படின்னு நம்ம என்ன மீன் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னாலே எதுக்காக பண்ணுவோம்? மணியை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு தான் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்போ நமக்கு அதுலேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி கிடைக்கும். பாண்ட்ஸ் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பீரியட் பேஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் மாதிரி கிடைக்கும். அந்த பீரியட், தட் இஸ் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்குன்னா, எய்தர் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் கிடைக்கலாம், இல்லை குவார்டர்லி இன்ட்ரெஸ்ட் கிடைக்கலாம், இல்லை ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கலாம், இல்லை ஃபைனலாக மெச்சூரிட்டி அப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கலாம். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேஷன் ஆப்ஷன்ஸ் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது ஒவ்வொரு பாண்ட் அந்த கம்பெனியை பொறுத்து மாறும். அது வந்து அவங்களோட டிஸ்கிரிஷன். ஓகே, யார் இஷ்யூ பண்ணுறாங்களோ அந்த பாண்ட் வந்து அவங்களோட டிஸ்கிரிஷன் பொறுத்து இந்த இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து மாறும். ஸோ ஏன் இதை ஃபிக்ஸட் இன்கம் செக்யூரிட்டின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த நம்ம இன்ட்ரெஸ்ட் வருதில்ல, நம்ம பீரியடிக்கலாக நமக்கு வந்து எதிர் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஆர் குவார்டர்லி இன்ட்ரெஸ்ட் அது மாதிரி வருதில்ல. ஸோ நம்ம பிரின்சிபல் அப்படியே அன்டிஸ்டர்ப்டாக இருக்கும். இது மட்டும் நமக்கு எவ்ரி மந்த் அது மாதிரி நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிட்டு இருக்கோம், லிங்க்டு பேங்க் அக்கௌண்ட்டில். அதனால தான் அது ஃபிக்ஸட் இன்கம் செக்யூரிட்டி. செக்யூரிட்டி இஸ் நத்திங் பட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ பாண்டுங்கிறதும் ஒரு டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ஓகே, ஸோ பேசிக்கலி இதில் பேக்ரவுண்டில் என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா, இப்போ நம்மளாம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். ஓகே, ஸோ நம்ம தான் பாண்டு வாங்குகிறோம். ஓகே, எங்கேருந்து வாங்குவோம்? எய்தர் இங்கே நான் வந்து ஃப்ளாக் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் கவர்மெண்ட் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃப்ளாக் ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருக்கேன். இந்த சைடு இருக்கிறது வந்து ப்ரைவேட் கம்பெனிஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ லிட்ரலி நம்ம பாண்ட் வந்து அவங்கள்ட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம கவர்மெண்ட்டோ இல்லை நம்மளோட ஃபண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருந்து கவர்மெண்ட்டுக்கோ இல்லை ப்ரைவேட் கம்பெனிக்கோ போகுது. விச் மீன்ஸ் கவர்மெண்ட்டோ ப்ரைவேட் கம்பெனியோ நம்மக்கிட்ட இருந்து லோன் வாங்குறாங்க. இன்டைரக்டாக அதுதான். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்களே நமக்கு. நம்ம வந்து அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது வந்து ரிட்டர்ன்ஸ் இருந்தால் தானே இன்வெஸ்ட் பண்ணுவோம். அந்த ரிட்டர்ன்ஸ் நமக்கு வந்து இன்வெஸ்டர் ஆங்கிள்லேருந்து அது ரிட்டர்ன்ஸ்னு சொல்லுவோம். அவங்கள பொறுத்தவரையும் நம்ம கிட்ட இருந்து மணி லென் பண்ணுறாங்க. ஸோ அதனால அவங்கள பொறுத்தவரையும் அது லோன். ஸோ ஐடியலி கவர்மெண்ட்டும் ப்ரைவேட் கம்பெனிஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்ட் வந்து வாங்குற லோன் தான் இது. ஓகே, அது நம்ம வந்து நம்மளோட டெர்மினாலஜி என்ன, நம்ம பாண்ட் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி. ஸோ லோன்னு ஒரு கான்செப்ட் வந்தாலே நமக்கு என்ன வரணும்? இன்ட்ரெஸ்ட் வரணும். ஏன்னா நம்ம கடன் கொடுக்குறோம், அவங்க கடன் வாங்குறாங்க. ஸோ அதுதான் நான் சொன்னது, அந்த இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் வந்து ஃப்ரீக்வன்சி வந்து ஒவ்வொரு பாண்டுக்கும் மாறுங்கிறது. ஸோ இதுதான் கான்செப்ட், ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான் பாண்டோட கான்செப்ட். ஓகே, பர்பஸ். ஓகே, எதுக்காக லோன் வாங்குறாங்க? கவர்மெண்ட் கிட்ட இல்லாத ஃபண்ட்ஸா, அவங்க எதுக்கு லோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னா நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், ஹைவே ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், கவர்மெண்ட்டுக்கும் வந்து ஷார்ட்டேஜ் இருக்கும்ல. நம்ம ஸோ அவங்க வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்ட்டு இருந்து லோன் வாங்கலாம். ஓகே, இது வந்து ஒரு லீகலைஸ்டு சேனல் தான். ஓகே, அண்ட் இப்போ கம்பெனிஸ் ஏன் லோன் வாங்குறாங்க? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஐபிஓ வருது இல்லை, கம்பெனிஸோட ஐபிஓ வருது. தட் இஸ் நத்திங் பட் ஃபண்ட் ரைசிங் மெத்தடாலஜி தான். ஜென்ரலாக கம்பெனிஸ் வந்து எதுக்காக லோன் வாங்குவாங்க? அவங்களோட கேபிட்டல் நீட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, இல்லை ஏதாவது பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆக்டிவிட்டிஸ் பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறது, அந்த நீட்ஸை மீட் பண்ணுறதுக்காக. ஸோ கவர்மெண்ட்டாக இருந்தால் அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ்க்கு வாங்குவாங்க, அண்ட் கம்பெனிஸாக இருந்தால் அவங்களோட நீட்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு வாங்குவாங்க. இதுதான் பேசிக்கலி அவங்க லோன் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து வாங்குறதுக்கான பர்பஸாக இருக்க முடியும். ஓகே, ஸோ மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ், எந்த ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். ஓகே, ஸோ பாண்ட்ஸை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் வி வில் லுக் இன் டு மெரிட்ஸ்.
இட் இஸ் ரிலேட்டிவ்லி சேஃபர் தென் ஸ்டாக் மார்க்கெட்ஸ். ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு கம்பெனியோட ஷேர் வாங்குறோம். நம்ம வாங்கும்போது ₹1000 இருக்குது, அதுக்கப்புறம் இறங்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது, ஏறுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பயங்கர வோலட்டாலிட்டி இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், நியூஸ் அஃபெக்ட் பண்ணும், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ பாண்டும் வந்து நீங்கள் ட்ரேடட் ப்ரைஸ், நீங்கள் வாங்குற ப்ரைஸை காட்டிலும் இறங்கலாம் ஏறலாம். பட் இருந்தாலும் மார்க்கெட்டில் இருக்கிற அந்த ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் இருக்கிற அளவுக்கு அதுக்கு ஈக்குவலண்ட்டாக volatility இருக்காது. ஸோ we cannot say it is 100% safe when compared to stock market investment, but it is relatively safer, comparatively safer than stock markets. Okay. And prefixed interest rate. இப்போ நீங்க ஒரு ஸ்டாக் வாங்கி அதில் இன்வெஸ்ட் பண்றீங்க, உங்களால கேரண்டீடாக சொல்ல முடியுமா இவ்வளோ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வரும்? நான் வந்து டிசிஎஸ் ஷேர் ஒரு 10 ஷேர் வாங்குறேன், எனக்கு கன்ஃபார்ம்டாக ஒன் இயர்ல வந்து 12% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அது நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் பாண்டு இப்போ எஃப்டி வந்து எப்படி நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட் பேங்க்ல போட்டோம் அப்படின்னா நமக்கு பிரிண்ட் பண்ணியே கொடுத்துட்றாங்க, இவ்வளோதான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இந்த டைம் பீரியட்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரீஃபிக்ஸ்டாக ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டு பாண்ட் வந்து நமக்கு இஷ்யூ ஆகிடும். ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஓகே. அண்ட் லெஸ் சான்சஸ் ஆஃப் டிஃபால்ட் இன் கவர்மெண்ட் பாண்ட்ஸ். இப்போ நீங்கள் கம்பெனி பாண்ட்ஸ் வாங்காமல் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கம்பெனிஸ் வந்து டிஃபால்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே. பட் கவர்மெண்ட் டிஃபால்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா? ரொம்ப ரொம்ப ரிமோட். ஓகே, லெஸ் தென் 1% தான். ஸோ அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட் பாண்ட்ஸ் வந்து இன்னும் சேஃபர். அண்ட் ப்ரீமெச்சூர் செல்லிங் பாசிபிள். எஃப்டிக்கு மாதிரி, எஃப்டிக்கு எப்படி வந்து ஒரு மெச்சூரிட்டி டேட் இருக்கோ அதே மாதிரி பாண்டுக்கும் மெச்சூரிட்டி டேட் இருக்கும், அதுக்கு ஒரு டென்யூர் இருக்கும். அந்த டென்யூர் இப்போ நீங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணி போடுறீங்க, உங்களோட ஃபினான்ஷியல் கோல் வந்து எனக்கு 5 இயர்ஸ் கழிச்சு இந்த பணம் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு பாண்டு வாங்கி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஆனால் நடுவுலேயே உங்களுக்கு ஒரு நீட் வருது, பணம் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ப்ரீமெச்சூர் செல்லிங்கும் அந்த பாண்டை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். எப்படி நீங்கள் நம்ம ஸ்டாக் வாங்கி வைக்கிறோம், அதுக்கு முன்னாடியே நமக்கு தேவைன்னா நம்ம லாங் டேர்ம் நினச்சி வாங்கி வைக்கிறோம், பட் நடுவில் நமக்கு ஃபண்ட்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு செல் பண்ணிடுறோம்ல, அந்த மாதிரி இதுலேயும் ப்ரீமெச்சூர் செல்லிங் பாசிபிள். ஓகே. ஸோ டிமெரிட்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ₹10,000 ஒரு பாண்டு வாங்குறோம், கம்பெனி பாண்டு வாங்குறோம், கவர்மெண்ட் பாண்டு இல்லை, கம்பெனியோட பாண்டு வாங்குறோம். வாங்கும் போது அந்த கம்பெனியோட கிரெடிட் ரேட்டிங் நல்லா இருக்கு, ரெப்யூட்டட் கம்பெனி எல்லாம் ஓகே. பட் அது வந்து ஒரு லாங் டேர்ம் பாண்டு. ஓகே, ஒரு 10 இயர்ஸ் டியூரேஷன். ஆனால் 10 இயர்ஸ் டவுன் த லைன் வந்து அந்த கம்பெனியில் ஏதோ ப்ராப்ளம், எனிதிங் கேன் ஹேப்பன்ல. வி கேனாட் ப்ரெடிக்ட் ஸோ மச் இன் அட்வான்ஸ். ஸோ அந்த மாதிரி ஆகும்போது, கம்பெனி டிஃபால்ட் ஆகும்போது நம்மளோட போட்ட பிரின்சிபிளே, அது வரையும் இன்ட்ரெஸ்ட் வாங்கிட்டு இருந்திருப்போம். மேபி டோட்டல் டென்யூர் 10 இயர்ஸில் 5 இயர்ஸ் வரையும் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இருந்திருக்கும். 5 இயர்ஸ் கழிச்சு அந்த கம்பெனியில் ப்ராப்ளம் ஆகி ஒரு 7th இயர் டிஃபால்ட் ஆகுதுன்னா நம்ம போட்ட பிரின்சிபிளே வராமல் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. we cannot deny that. ஸோ அது வந்து ஒரு ரிஸ்க். லிக்விடிட்டி ரிஸ்க் என்ன அப்படின்னா, இப்போ நான் ப்ரீமெச்சூர் செல்லிங் சொன்னேன்ல, இப்போ வாங்கிட்டோம், டென்யூர் வந்து 5 இயர்ஸ் வாங்கியிருக்கோம், பட் நான் 5 இயர்ஸ் வரையும் ஹோல்டு பண்ணல, 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே நான் செல் பண்ணும் அப்படின்னா, நான் செல் பண்ணுறேன்னா எனக்கு அந்த பாண்டை வாங்குறதுக்கு மார்க்கெட்டில், செகண்டரி மார்க்கெட்டில் நான் செல் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பாண்டை வந்து வாங்குறதுக்கு பையர் இருக்கணும். அப்படி இல்லை, இல்லை ஏதோ ஒரு நெகட்டிவ் நியூஸ் இருக்குது அந்த கம்பெனி பற்றி அப்படின்னா அது யாருமே வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்டட் இல்லைன்னா நான் ஸ்டக்கப் ஆகிடுவேன். ஸோ பட் எனக்குன்னா இப்போ பணம் நெசசிட்டி இருக்குது, நான் 5 இயர்ஸ் வைக்கலாம்னு நினச்சிட்டு பாண்டு வாங்கினேன், பட் 3 இயர்ஸில் எனக்கு ப்ரீமெச்சூர் செல்லிங் பண்ணணும் அப்படின்னா அந்த டைமில் எனக்கு பையர் இல்லை அப்படின்னா என்னால் லிக்விடேட் பண்ண முடியாது. அதுதான் வந்து லிக்விடிட்டி ரிஸ்க். இன்ஃப்ளேஷன் ரிஸ்க்னா என்னென்னா, இப்போ ஒரு லாங் டேர்ம் பாண்ட் வாங்கி வைக்கிறோம். ஓகே. அப்போ வந்து எனக்கு நான் வாங்கும்போது இன்ஃப்ளேஷன் ரேட் 5% இருந்தது. ஆனால் வந்து 5 இயர்ஸ் கழிச்சு இன்ஃப்ளேஷன் ரேட் அப்படியே டபுள் ஆயிடுச்சு. ஜஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், டபுள் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது என்னோட இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து எனக்கு அவங்க ப்ராமிஸ் பண்ண ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை காட்டிலும் கம்மியாகிறதுக்கு போல் கூட சான்சஸ் இருக்குது. ப்ராமிஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 7%ன்னு வச்சுக்கோங்க ஒரு லாங் டேர்ம் பாண்டுக்கு. ஆனால் வந்து இன்ஃப்ளேஷன் எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னா எனக்கு அது ஹோல்டு பண்ணுறதுல யூஸ் இல்லை, ஐ மீன் பெனிஃபிட் இல்லை. ஓகே. ஸோ இது வந்து இன்ஃப்ளேஷன் ரிஸ்க். நெக்ஸ்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரிஸ்க் என்ன அப்படின்னா, மெயினாக கவர்மெண்ட் பாண்ட்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, இனிஷியலாக ஒரு ரேட் ஆஃபர் பண்ணியிருப்பாங்க, பட் டியூ டு சம் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் லாங் டேர்ம் வாங்கும்போது திடீர்னு அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ரிவிஷனும் பண்ணுவாங்க. அந்த ரிவைஸ் பண்ண ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்மளோட ஒரிஜினல் ப்ராமிஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோட கம்மியாக கூட போகலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி ரிஸ்க்கும் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து காமன் டிமெரிட்ஸ் ஆஃப் பாண்ட். ஓகே.
ஸோ இப்போ ப்ராட் கிளாசிஃபிகேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ராட் கிளாசிஃபிகேஷன் வந்து கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அண்ட் கார்ப்பரேட் பாண்ட்ஸ். கவர்மெண்ட் பாண்ட்ஸ்னாலே லோ ரிஸ்க் தான். எப்போதுமே ரிஸ்க் லோவாக இருந்தால் ரிட்டர்ன்ஸும் லோவாக தான் இருக்கும். ரிஸ்க் ஹையர் ஆக ஆக தான் ரிட்டர்ன்ஸ் ஹையர் இருக்கும். இது ஜென்ரல் கான்செப்ட். Okay, it is not applicable not only to bonds, it is applicable to any type of investment medium. Okay. Corporate bondsனா நம்ம கம்பெனிஸோட பாண்ட்ஸ் வாங்குறோம்ல அது. அது வந்து எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனிஸ், ரெப்யூட்டட் எஸ்டாப்ளிஷ் கம்பெனிஸாகவும் இருக்கலாம், இல்லை ரொம்ப ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் மாதிரியும் இருக்கலாம். ஸோ எஸ்டாப்ளிஷ் கம்பெனிஸ்னாலுமே ரிஸ்க் வந்து வி வுட் சே ஒன்லி மீடியம் ரிஸ்க், லோ ரிஸ்க்னு சொல்ல முடியாது. அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ் இல்லை ஸ்மால் கம்பெனிஸ், ஸ்மால் கேப் கம்பெனிஸ்லாம் இருந்ததுன்னா அது ஹை ரிஸ்க். ஸோ இது மீடியம் ஆர் ஹை ரிஸ்க்காக இருக்கும். அண்ட் ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே ரிஸ்க் ஜாஸ்தியாக ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தி. ஸோ மீடியம் ரிஸ்க் கம்பெனிஸ்க்கு வந்து மாடரேட் ரிட்டர்ன்ஸும், ஹை ரிஸ்க் கம்பெனிஸ்க்கு ஹை ரிட்டர்ன்ஸும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது ஒரு கிளாசிஃபிகேஷன். அனதர் கிளாசிஃபிகேஷன் வந்து பேஸ்ட் ஆன் டியூரேஷன், ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம்னு பிரிக்கலாம். ஷார்ட் டேர்ம் பாண்ட்ஸ் மோஸ்ட்லி டியூரேஷன் டென்யூர் வந்து லெஸ் தென் 2 years இருக்கலாமே ஷார்ட் டேர்ம். இதெல்லாம் ஜஸ்ட் டெர்மினாலஜிஸ் தான். ஓகே. அண்ட் மோர் தென் 2 years டியூரேஷன் இருக்கிறது எல்லாமே லாங் டேர்ம் பாண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் ஷார்ட் டேர்ம் பாண்ட்ஸில் ஹை லிக்விடிட்டி இருக்கும். ஏன்னா வந்து நம்ம 2 years கீழே ஹோல்ட் பண்ண போகிறோம். இன்டர்மீடியட் செல்லிங்கும் நமக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அதனால லிக்விடிட்டி நிறைய இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. லாங் டேர்மில் வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து ஒரு கோல் பேஸ்டாக தான் போயிருப்போம். ஸோ நம்ம ரொம்ப நாள் வச்சு ஹோல்டு பண்ணுவோம். பட் என்ன என்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கு ரொம்ப 10 years அந்த மாதிரிலாம் கேப் இருந்ததுன்னா, எஸ்பெஷலி கவர்மெண்ட் பாண்ட்ஸில் நான் ஆல்ரெடி சொன்னேன்ல டிமெரிட்ஸில் அவங்க வந்து பேஸ்ட் ஆன் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரிவைஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் பாண்ட்ஸ் வந்து செக்யூர்ட் அண்ட் அன்செக்யூர்ட் பாண்ட்ஸ். செக்யூர்ட் பாண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து ஒரு பேங்க்ல நம்ம வந்து ஒரு கஸ்டமரா போய் லோன் வாங்குறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஹவுசிங் லோன் வாங்குறோம்னா அது வந்து செக்யூர்ட் லோன் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஹவுசிங் லோன் வாங்கும்போது ஹவுஸ் டாக்குமெண்ட்ஸை அவங்கள்ட்ட நம்ம மார்கேஜ் பண்ணிடுறோம். ஓகே. நாளைக்கு வந்து கஸ்டமர் வந்து கட்ட முடியாம ஒரு 5 years கட்டிட்டு 6th yearலேருந்து கட்ட முடியாம டிஃபால்ட் ஆகுது அப்படின்னாலும் பேங்க் லீகல் ஆக்ஷன் எடுத்து அந்த ஹவுஸை வந்து அவங்க வந்து லீகலாக ஆக்குப்பை அவங்க வந்து ஆக்ஷன் மூலயமா அவங்க சேல் பண்ணி அந்த ப்ரொசீட்ஸை வச்சு லோனை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ பேங்க் வந்து சேஃப் சைடில் இருக்கும். ஏன்னா அந்த லோன் வந்து இட் இஸ் செக்யூர்ட் பை கிவிங் எ கொலேட்ரல். கொலேட்ரல்னா ஒரு அடிஷ்னல் செக்யூரிட்டி கொடுக்குறோம். என்ன அந்த ஹவுசிங் லோனில் என்ன செக்யூரிட்டி? நத்திங் பட் த ஹவுஸ் டாக்குமெண்ட்ஸ். ஓகே. அது வந்து பேங்க்கோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஸோ அதே மாதிரியே செக்யூர்ட் பாண்ட்ஸ்னா என்ன இருக்குன்னா, நம்ம பாண்டை வந்து கம்பெனிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க அந்த பாண்டை செக்யூரிட்டி கிரியேட் பண்ணியிருப்பாங்க பை மீன்ஸ் ஆஃப் சம் அசெட்ஸ். கம்பெனியோட அசெட்ஸ். இப்போ ஹவுசிங் லோன்னா ஹவுஸ் தான் அசெட். ஓகே. கம்பெனியோட அசெட் வந்து அவங்களோட லேண்டாக இருக்கலாம், அவங்களோட ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், அந்த மாதிரி அவங்களோட ஏதோ ஒரு அசெட் வந்து கொலேட்ரலாக அங்கே இருக்கும். ஸோ அப்போ கண்டிப்பாக அது லோ ரிஸ்க்காக தான் இருக்கும். ஏன்னா கொலேட்ரல் டேஷ்டாக இருக்கனால ஒன்ஸ் அகெயின் லோ ரிஸ்க்னாலே லோ ரிட்டர்ன்ஸ் வித்வுட் ஐ மீன் இட் இஸ் ஆட்டோமேட்டிக்லி இம்ப்ளைட். ஓகே. அன்செக்யூர்ட் லோன்ஸ்னா என்னன்னா, இப்போ வந்து ஒரு கஸ்டமராக பேங்க்ல அன்செக்யூர்ட் லோன்ஸ் என்னென்ன வாங்குவோம்? பர்சனல் லோன் வாங்குவோம். பர்சனல் லோனுக்கு எந்த செக்யூரிட்டி கிடையாது. வெறும் சிபில் ரிப்போர்ட் செக் பண்ணிட்டு நம்மளோட இன்கம் எலிஜிபிலிட்டி பார்த்துட்டு ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி பார்த்துட்டு கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். அதேமாரி கிரெடிட் கார்டும் சிபில் ஐடிஆர் பார்த்துட்டு கொடுத்துருவாங்க. அதில் எதுவும் அவங்க வந்து செக்யூரிட்டிக்காக எதுவும் நம்மக்கிட்டேருந்து வாங்க போகிறது இல்லை. ஸோ சேம் வே அன்செக்யூர்ட் பாண்ட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே ஹை ரிஸ்க். எதுவும் கொலேட்ரல் அட்டாச் ஆயிருக்காது. நாளைக்கு கம்பெனி டிஃபால்ட் ஆச்சுன்னா பாண்டு இஸ் அட் ரிஸ்க். தட் இஸ் அவர் பிரின்சிபல் அமௌண்ட் இஸ் அட் ரிஸ்க். பட் ஹை ரிஸ்க் இருந்தாலே ஹை ரிட்டர்ன்ஸ் இருக்கும் பை டிஃபால்ட். ஓகே. ஸோ சம் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே. இப்போ ஒரு பாண்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா இதெல்லாம் பேசிக் டேர்ம்ஸ் விச் வி ஷுட் நோ பிஃபோர் பையிங். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் வேல்யூ. ஃபேஸ் வேல்யூக்கு இன்னொரு டேர்ம் வந்து பார் வேல்யூ. அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் ஒரு கம்பெனி வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஓகே. அப்போ வந்து பாண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க. இஷ்யூ பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து இஷ்யூ ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. அதுதான் ஃபேஸ் வேல்யூ ஆர் பார் வேல்யூ. இப்போ ஒரு பாண்டோட விலை 1000 rupees. ஓகே. இப்போ நீங்கள் 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா 10 யூனிட் வாங்கணும், 10 பாண்டு வாங்கணும். ஓகேவா? ஸோ அந்த இனிஷியலாக ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கல்ல அந்த பாண்ட் இஷ்யூ பண்ணும்போது அதுதான் வந்து ஃபேஸ் வேல்யூ ஆர் பார் வேல்யூ. இப்போ நெக்ஸ்ட் அது பண்ண பிறகு மார்க்கெட் ப்ரைஸ், அந்த பாண்டோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலாம். ஓகே. ஸோ அதுதான் வந்து மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ இந்த மார்க்கெட் ப்ரைஸுங்கிறது
அந்த ஃபேஸ் வேல்யூவோட கூடவும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம், சேமாகவும் இருக்கலாம். மூணுமே பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ட்ரேடிங் அட் பார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபேஸ் வேல்யூவும் மார்க்கெட் ப்ரைஸும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரேடிங் அட் பார் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரீமியம் டு பார், அதாவது ஃபேஸ் வேல்யூ வந்து இப்போ ஒரு 1000 ருபீஸ் இருக்கு, ஆனால் மார்க்கெட் ப்ரைஸ் 1200 இருக்கு அப்படின்னா ஹையராக இருக்கு, அதனால ப்ரீமியம் டு பார் அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்கவுண்ட் டு பார், ஃபேஸ் வேல்யூ 1000 ருபீஸ் இருக்கு, பட் இப்போ அந்த பாண்ட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ப்ரைஸ் 800 தான் அப்படின்னா, அதாவது ஃபேஸ் வேல்யூவோட கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு அப்படின்னா ஒரு டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் மாதிரி தானே. ஸோ அது வந்து டிஸ்கவுண்ட் டு பார் அப்படின்னு சொல்லுவோம். கூப்பன் ரேட்னா என்ன அப்படின்னா, நான் சொன்னேன்ல இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் இன்ட்ரெஸ்ட் ரேட் பர்சன்டேஜ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம்ல. அது வந்து லோன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம். பாண்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற டெர்மினாலஜி வந்து கூப்பன் ரேட். நெக்ஸ்ட் வந்து ஒய்டிஎம். ஒய்டிஎம்னா ஈல்டு டு மெச்சூரிட்டி. ஓகே, அதாவது நம்ம ஒரு 10 இயர்ஸ் பாண்ட் போட்டிருக்கோம், நடுவில் அந்த பாண்டை எதுவுமே நம்ம டிஸ்டர்ப் பண்ணல. ஓகே, இந்த சென்ஸ் ப்ரீ செல்லிங்லாம் நம்ம பண்ணலை அப்படின்னா, லாஸ்ட்டாக நமக்கு என்ன மெச்சூரிட்டி வேல்யூ வருது, அந்த நேரத்தில் என்ன மார்க்கெட் ப்ரைஸ் போயிட்டு இருக்கோ அதுதான் வந்து உங்களோட ஒய்டிஎம், ஈல்டு டு மெச்சூரிட்டி. நெக்ஸ்ட் டெர்மினாலஜி பார்த்தீங்கன்னா டென்யூர். இது முக்கியம். இந்த பாண்ட் வந்து எவ்வளோ நாளைக்கு, அது வந்து ஷார்ட் டேர்மாகவும் இருக்கலாம், லாங் டேர்மாகவும் இருக்கலாம், எவ்வளோ மந்த்ஸோ இல்லை இயர்ஸோ இல்லை சம்டைம்ஸ் டேஸ் கூட இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த டென்யூர். இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம மந்த்லி இன்ட்ரெஸ்ட், அது வந்து அவங்களோட டிஸ்கிரிப்ஷன் தான். ஓகே, அவங்க இது மந்த்லி இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க, இல்லை குவார்டர்லி இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க, இல்லை ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க, இல்லை ஈவன் சம்டைம்ஸ் இன்ட்ரெஸ்ட் இன்டர்மீடியட் பேமெண்ட்லாம் பண்ணாமல் லாஸ்ட்டாக மெச்சூரிட்டி பீரியட் என்னைக்கு டேட்டோ அன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல் கிரெடிட் பண்ணுவாங்க. ஓகே, கிரெடிட் ரேட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன பண்ணுறோம், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னு ஒன்று பண்ணுறோம். சில பேராமீட்டர்ஸ்லாம் நம்ம வச்சுட்டு அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்கு, ஓகே, பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, நிறைய ரேஷியோஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்ப்போம். மார்க்கெட் கேப் எப்படி இருக்குன்னு நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இது பண்ணுறோம். சேம் டைப்பில் ஒரு பாண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பாண்டோட கிரெடிட் ரேட்டிங் பார்க்கணும். இந்த கிரெடிட் ரேட்டிங் யார் கொடுக்குறாங்கன்னா, ஒரு தேர்ட் பார்ட்டி ஏஜென்சிஸ் இருக்காங்க, கிறிசில், கேர், இக்ரா, இவங்களாம் தான் வந்து அந்த ரேட்டிங்ஸ் வந்து அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து அவங்க ரேட்டிங் கொடுப்பாங்க. இந்த ரேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற நம்ம எந்த மீடியம் மூலியமாக அந்த பாண்டை பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அங்கேயே நமக்கு அந்த ரேட்டிங்கும் லிஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் ரேட்டிங் என்னென்னு போட்டிருக்கேன். ஸோ AAA தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் credibility. ஓகே, அது ஸோ மோஸ்ட் சேஃப், அது வந்து AAA. நெக்ஸ்ட் வந்து AA, ஹை சேஃப்டி. அதுக்கு நெக்ஸ்ட் வந்து அடிக்வேட் சேஃப்டி ஏ. BBB வந்து மாடரேட் ரிஸ்கி. ஓகே, பிங்கிறது ஹை டிஃபால்ட், சிங்கிறது வெரி ஹை டிஃபால்ட், டிங்கிறது டிஃபால்ட். ஸோ இந்த ரேட்டிங்ஸ் வந்து நம்ம பாண்ட் பர்ச்சேஸ் பண்ணும் போது மட்டும் பார்க்கக்கூடாது. இப்போ நம்ம வந்து ஒரு 3 இயர்ஸ் பாண்ட் வாங்கியிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணும் போது AAA ரேட்டிங் இருக்கு அப்படின்னா நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக அதை மானிட்டர் பண்ணணும். இன்பிட்வீனும் அந்த ரேட்டிங் குறையறதுக்கும் சான்சஸ் இருக்குல்ல. ஏன்னா ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிங்கிறது இப்போ எவ்ரி 3 மந்த்ஸ் ஒரு கம்பெனியோட ரிசல்ட்ஸ், குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் டிக்ளேர் பண்ணுறாங்க. இந்த குவார்ட்டருக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம், பட் ஒரு 3 குவார்ட்டர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு 4th குவார்ட்டர் வரும்போது பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கலாம், லாஸ் ஆகிருக்கலாம். ஸோ அப்போ ரேட்டிங் மாறும். ஸோ அந்த ரேட்டிங்கை நம்ம கொஞ்சம் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ பிகாஸ் நம்ம அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ தட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க காமிக்கிற ரேட்டிங் வந்து ஆஸ் ஆன் த டேட் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஓகே, இப்போ நான் இங்கே ஒரு 3 டேர்ம் சொன்னேன்ல, ட்ரேடிங் அட் பார், ப்ரீமியம் டு பார், டிஸ்கவுண்ட் டு பார். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கோம். இப்போ ஒரு பாண்டோட ப்ரைஸ் ஃபேஸ் வேல்யூ, அதாவது இனிஷியலாக இஷ்யூ ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களா 1000 ருபீஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. கூப்பன் ரேட் என்ன சொன்னால் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது 9% வச்சுக்கோங்க. இப்போ அது ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ப்ரைஸ், மார்க்கெட் ப்ரைஸ் அதுவும் 1000 இருக்கு, அதாவது ஃபேஸ் வேல்யூவும் மார்க்கெட் ப்ரைஸும் சேமாக இருக்கு. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா 9% இன்ட்ரெஸ்ட் நமக்கு கொடுப்பாங்க ஆன் 1000 ருபீஸ். ஓகே, அண்ட் மெச்சூரிட்டி டேட் அன்னைக்கு சப்போஸ் இதே தான் ட்ரேடட் ப்ரைஸாக இருந்ததுன்னா 1000 ருபீஸ் கிரெடிட் ஆகிடும். சப்போஸ் இன் பிட்வீன் நம்ம ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் வாங்குறேன்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ ஆனுவலி 9% இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் ஆன் மெச்சூரிட்டி டேட் 1000 ருபீஸ் கிடைக்கும். இது வந்து ட்ரேடிங் அட் பார் அப்படின்னு சொல்லுவோம்.
சப்போஸ் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் ஒரு பாண்டோட ஃபேஸ் வேல்யூ 1000 rupees இருக்குது. இதே கூப்பன் ரேட் 9% இருக்குது. ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் நம்ம கொடுக்க போகிறாங்க. ஆனால் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ப்ரைஸ் 900 அப்படின்னா நான் 900க்கு வாங்கியிருக்கேன். அதோட ஃபேஸ் வேல்யூ 1000. ஆனால் நான் வாங்கின பர்ச்சேஸ் 900 அப்படின்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க ஆனுவலி கொடுக்கறது 1000 rupeesக்கு வருமா 900 rupeesக்கு வருமானா 1000 rupeesக்கு தான் வரும். ஓகே, ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். அதாவது எப்போ உங்களோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து லெஸ் தென் த ஃபேஸ் வேல்யூ இருக்கோ, ஓகே, நமக்கு இன்ட்ரெஸ்ட்டும் அந்த ஃபேஸ் வேல்யூக்கு தான் கொடுப்பாங்க. அண்ட் ஃபைனல் அந்த ஒய்டிஎம் கொடுக்குறாங்களே, இயர் டு ஈல்டு டு மெச்சூரிட்டி, அது வந்து 1000 rupeesக்கான நம்ம இன்ட்ரெஸ்ட் தான் நமக்கு கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இதை வந்து டிஸ்கவுண்ட் டு பார் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் டிஸ்கவுண்ட் டு பார் சொல்கிறோம்னா, ஃபேஸ் வேல்யூவோட கம்மியாக இருக்கும் போது நம்ம அந்த மார்க்கெட் ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்கோம். பட் நமக்கு பெனிஃபிஷியல், அதாவது டிஸ்கவுண்ட் டு பார் சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு பாண்டோட ஃபேஸ் வேல்யூ 1000, அதே தான் கூப்பன் ரேட் வந்து 9%. பட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஃபேஸ் வேல்யூவோட ஜாஸ்தியாக இருக்குது. பட் நம்ம அப்படின்னா என்ன, நம்ம ஹையர் ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்கோம். அதாவது ஃபேஸ் வேல்யூவோட ஹையர் ப்ரைஸ்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். பட் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபேஸ் வேல்யூக்கு தான் கேல்குலேட் பண்ணுவாங்க. பேஸ்ட் ஆன் ஃபேஸ் வேல்யூ தான் கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா 100 rupees இன்வெஸ்ட் பண்ணாலுமே அந்த 1000 rupeesக்கு தான் நமக்கு அந்த கூப்பன் ரேட் வந்து 9% வந்து 1000 rupeesல தான் அப்ளை பண்ணுவாங்க. அண்ட் மெச்சூரிட்டி எப்போயும் அப்போ சப்போஸ் மார்க்கெட் ப்ரைஸ் 1100 போயிட்டு இருந்தாலுமே நமக்கு ஃபேஸ் வேல்யூ தான் ஒய்டிஎம்மாக வரும். ஓகே, ஸோ இதை வந்து ப்ரீமியம் டு பார். ஏன் ப்ரீமியம் டு பார்னா, பார்ங்கிறது நத்திங் பட் ஃபேஸ் வேல்யூ. பட் நம்ம வாங்கியிருக்கிறது வந்து ஹையர் வேல்யூக்கு வாங்கியிருக்கோம். அதனால தான் ப்ரீமியம் டு பார் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் ஏதாவது ஒரு மீடியம் மூலியமா இந்த கார்ப்பரேட் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, சில டிப்ஸ் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, எடுத்தோடனே லார்ஜ் அமௌண்ட்ஸ் போகக்கூடாது. ஓகே, ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 1 year ரிட்டர்ன் இல்லை ஒரு 6 months ரிட்டர்ன் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து சின்ன ஸ்டெப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். அதாவது அமௌண்ட்டும் சின்னது, கொஞ்சம் டியூரேஷனும் ஷார்ட் டேர்மில், அந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா வந்து உங்களோட ரிஸ்க்கை வந்து மினிமைஸ் பண்ணும். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு கன்வீனியன்ட் ஆன பிறகு உங்களுக்கு அதை அனலைஸ் பண்ணுறது எப்படி என்னன்னு நீங்கள் கொஞ்சம் ஃபெமிலியாரிட்டி வந்த பிறகு நீங்கள் அமௌண்ட்டு கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டென்யூர் நீங்கள் அப்படி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களோட ஃபினான்ஷியல் கோல் இப்போ உங்கள் கையில் ஒரு 20,000 இருக்குது, எனக்கு 1 yearக்கு இந்த 20,000 தேவையில்லை அப்படின்னா அந்த 1 yearக்குள்ளே இருக்கிற மெச்சூர் ஆகிற பாண்ட்ஸாக நீங்கள் செலக்ட் பண்ணணும். 1 yearக்குள்ளே உங்களுக்கு அந்த 1 yearக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த 20,000 தேவைப்படும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருந்து நீங்கள் வந்து 5 years பாண்டை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இட் டசன்ட் மேட்ச் வித் யுவர் கோல். ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் ஃபினான்ஷியல் கோல் பாண்டோட டென்யூர் இருக்கணும். ஓகே, அண்ட் இனிஷியல் டேஸில் வந்து நமக்கு இது இப்போ நம்ம ஃப்ரெஷர் இப்போ தான் நம்ம பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் போகிறோம்னா பெட்டர் ரெப்யூட்டட் கம்பெனிஸ், ரொம்ப ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், ஹை ஹை ஈல்டு கொடுக்குறோம், அதாவது கூப்பன் ரேட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டிங் கம்மியாக இருக்கிற ஹை ரிஸ்க் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு பிராண்டட் ரெப்யூட்டட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் நான் ரேட்டிங் சொன்னேன்ல, இனிஷியலாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது AAA ரேட்டிங் இருக்கலாம், பட் ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் ரேட்டிங் மாறும். ஸோ அதை வந்து மானிட்டர் பண்ணுறது வந்து இன்வெஸ்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் ரீஇன்வெஸ்ட் இன்ட்ரெஸ்ட், சப்போஸ் நீங்கள் ஒரு 2 yearsக்கு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 20,000 இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபைனலாக வருது 2 yearsக்கு அப்புறம் வருது அப்படின்னா அப்போ 20,000 ப்ளஸ் அந்த 20,000க்கான இன்ட்ரெஸ்ட் வரும்ல, அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை எடுக்காதீங்க. எடுக்காமல் அந்த பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டை வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு மணி வந்து காம்பவுண்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ஒரு நிறைய பாண்ட்ஸ் இருக்கும். ஓகே, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஃபேஸ் வேல்யூ இருக்கும். சில இது வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 10,000 இருக்கும், சில இது 5,000 இருக்கும், சில 1,000 வெறும் 100 rupees இருக்கிறது எல்லாமும் இருக்கு. எத்தனை யூனிட்ஸ் வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் சப்போஸ் அஸ்யூமிங் ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதை ஒரே பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணாமல் டைவர்சிஃபை பண்ணி பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ தட் யூ ஆர் ஆல்சோ கேட்டகரைசிங் த ரிஸ்க். ஏன்னா சில ரிஸ்க்கை வந்து ஒரே இதில் போடும் போது ஃபுல் ரிஸ்க்கும் அந்த 1 lakhல இருக்குது. அப்படி இல்லாமல் ரிஸ்க் அமௌண்ட் இப்போ 50,000 25,000 25,000 அப்படி 3 பிரிச்சிங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ரிஸ்க்கும் டைவர்சிஃபை ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்களோட ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட் வரும், இல்லை நீங்கள் வந்து ஏதாவது கார்பரேட் கம்பெனிஸில் இருந்தீங்கன்னா இன்சென்டிவ் இயர்லி ஒன்ஸ், அது வந்து
இப்போ நம்ம சேலரிக்கு தான் வந்து நம்ம பட்ஜெட் போடுவோம். ஓகே, மந்த்லி இன்கம் இவ்வளோ வருதுன்னா அதுக்கு தான் நம்ம வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து அக்கௌண்ட் பண்ணுவோம். பட் இதெல்லாம் வந்து அன்எக்ஸ்பெக்டட் இன்கம். ஓகே, அந்த மாதிரி வரதை வந்து நீங்கள் கார்ப்பரேட் பாண்ட்ஸில் பிரித்து இதே மாதிரி பிராண்டட் கம்பெனிஸில் பேஸ்ட் ஆன் கிரெடிட் ரேட்டிங்ஸ் அண்ட் எப்போ உங்களுக்கு அந்த அமௌண்ட் தேவை அப்படிங்கிறத பொறுத்து டென்யூர் டிசைட் பண்ணி அது மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் சர்க்கிள்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு இந்த கார்ப்பரேட் பாண்ட்ஸ் டாப்பிக்கில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஸ்பெசிஃபை பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.